பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். டுடேஸ் குரான் வேர்ஸ். இன்ஷா அல்லாஹ் நம்ம டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். நம்மள எத்தனை பேர் தமிழ் பொருளோட குரான் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியாது. தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிடம் நேரம் ஒதுக்கி இந்த குரான் வசனங்களை கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் டெய்லி தமிழ் குரான் இந்த சேனலில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே நீங்கள் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்நிசா அத்தியாயம் 4 79 பார்க்க போகிறோம். உமக்கு நன்மை ஏற்பட்டால் அது அல்லாஹ்வால் ஏற்பட்டது, உமக்கு தீமை ஏற்பட்டால் அது உம்மாலேயே ஏற்பட்டது. நபியே, மனித குலத்திற்கு உம்மை தூதராக அனுப்பியுள்ளோம். கண்காணிப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு விட்டார். யார் புறக்கணிக்கிறாரோ அவர்களுக்கு பாதுகாவலராக உம்மை நாம் அனுப்பவில்லை. அவர்கள் கட்டுப்பட்டோம் என கூறுகின்றனர். உம்மிடமிருந்து வெளியேறிவிட்டால் அவர்களில் ஒரு பிரிவினர் தாம் கூறியதற்கு மாற்றமாக இரவில் சதி திட்டம் தீட்டுகின்றனர். அவர்கள் எதை இரவில் திட்டமிட்டார்களோ அதை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அவர்களை புறக்கணிப்பீராக. அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைப்பீராக. பொறுப்பேற்க அல்லாஹ் போதுமானவன். இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் அல்லாதவிடமிருந்து இது வந்ததால் அதிகமான முரண்பாடுகளை இதில் கண்டிருப்பார்கள். சமூக அமைதி அல்லது அச்சம் குறித்த ஏதேனும் செய்தி அவர்களிடம் வந்தால் அதை ஆராயாமல் பரப்பி விடுகின்றனர். அதை இத்தூதரிடமும் தங்களின் அதிகாரமுடையவர்களிடமும் கொண்டு சென்றிருந்தால் அவர்களின் ஆராய்ந்து முடிவெடுப்போர் அதை நன்கறிந்து கொள்வார். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் குறைவானவர்களை தவிர நீங்கள் ஷைத்தானை பின்பற்றியிருப்பீர்கள். நபியே, அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவீராக. உம்மை தவிர மற்றவருக்காக நீர் சிரமப்படுத்தப்பட மாட்டீர். இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஆர்வமூட்டுவீராக. இறை மறுப்பாளர்களின் வலிமையை அல்லாஹ் தடுப்பான். அல்லாஹ் மிக வலிமையானவன், தண்டிப்பதிலும் மிக கடுமையானவன். யார் நல்ல பரிந்துரை செய்கின்றாரோ அவருக்கு அதில் பங்குண்டு. யார் தீய பரிந்துரை செய்கின்றாரோ அவருக்கு அதில் பங்குண்டு. ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவனாக இருக்கின்றான். உங்களுக்கு சலாம் என்னும் வாழ்த்து கூறப்பட்டால் அதைவிட அழகிய முறையில் பதில் கூறுங்கள் அல்லது அதையே திருப்பி கூறுங்கள். ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் கணக்கெடுப்பவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை. உங்கள் அனைவரையும் மறுமை நாளில் அவன் ஒன்று சேர்ப்பான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வை விட உண்மை சொல்பவன் வேறு யார்? நயவஞ்சர்கள் விஷயத்தில் நீங்கள் ஒரு பிரிவினராக இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் செய்தவற்றின் காரணமாக அவர்களை அல்லாஹ் புரட்டிவிட்டான். அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனுக்கு நேர்வழி காட்ட விரும்புகிறீர்களா? அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனுக்கு எந்த வழியையும் நீர் காண மாட்டீர். அவர்கள் அல்லாஹ்வை மறுத்ததை போன்று நீங்களும் மறுத்து அவர்களுடன் நீங்கள் சமமாக வேண்டும் என விரும்புகின்றனர். எனவே அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்யும் வரை அவர்களை நேசர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவர்கள் புறக்கணித்தால் அவர்களை பிடியுங்கள். போரில் காணும் இடத்தில் அவர்களை கொல்லுங்கள். அவர்களின் நண்பரையோ உதவியாளரையோ ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்களுக்கும் எவருக்கும் இடையில் உடன்படிக்கை உள்ளதோ அந்த மக்களுடன் சேர்ந்து கொண்டவர்களையும் அல்லது உங்களை எதிர்த்து போரிடவோ
தம் சமூகத்தை எதிர்த்து போரிடவோ தமக்கு உள்ளங்களில் சஞ்சலப்பட்டு உங்களிடம் வந்து விட்டவர்களையும் தவிர மற்றவர்களுடன் போரிடுங்கள். அல்லாஹ் நாடியிருந்தால் உங்கள் மீது அவர்களை ஆதிக்கம் செலுத்த வைத்திருப்பான். அப்போது அவர்கள் உங்களை எதிர்த்து போரிட்டிருப்பார்கள். அவர்கள் உங்களுடன் போரிடாமல் உங்களை விட்டு விலகி உங்களிடம் சமாதானத்தை கோரினால் அவர்களுக்கு எதிராக போரிட எந்த ஒரு வழியையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லை. உங்களிடம் அடைக்கலம் பெற்று தமது சமூகத்தாரிடமும் அடைக்கலம் பெறுவதை விரும்பும் மற்றொரு சாரரையும் காண்பீர்கள். அவர்கள் குழப்பம் செய்வதற்கு எப்போதும் அழைக்கப்பட்டாலும் அதில் கவிழ்ந்து விடுவார்கள். அவர்கள் உங்களை விட்டு விலகாமலும் உங்களிடம் சமாதானத்தை கோராமலும் தமது கைகளை தாக்குவதிலிருந்து தடுத்து கொள்ளாமலும் இருந்தால் அவர்களை பிடியுங்கள். போரில் காணும் இடங்களில் அவர்களை கொல்லுங்கள். அவர்களுக்கு எதிராக போரிட தெளிவான ஆதாரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியுள்ளோம். தவறுதலாக நிகழ்ந்தாலே தவிர ஓர் இறை நம்பிக்கையாளரை கொலை செய்வது மற்றொரு இறை நம்பிக்கையாளருக்கு ஆகுமானதல்ல. இறை நம்பிக்கையாளரை தவறுதலாக கொலை செய்தவர் பரிகாரம் இறை நம்பிக்கை கொண்ட ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். மேலும் கொல்லப்பட்டவரின் குடும்பத்தார் விட்டு கொடுத்தாலே தவிர அவர்களிடம் நஷ்டஈடு வழங்க வேண்டும். கொல்லப்பட்ட அவர் உங்களுக்கு எதிராக சமூகத்தில் உள்ள இறை நம்பிக்கையாளராக இருந்தால் இறை நம்பிக்கை கொண்ட ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். உங்களுடன் உடன்படிக்கை செய்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் கொல்லப்பட்டவரின் குடும்பத்திற்கு நஷ்ட ஈடு வழங்கப்படுவதுடன் இறை நம்பிக்கை கொண்ட ஓர் அடிமையையும் விடுதலை செய்ய வேண்டும். இதற்கு வசதி இல்லாதவர்கள் அல்லாஹ்விடமிருந்துள்ள மன்னிப்பாக 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நேர்க்க வேண்டும். அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். யார் இறை நம்பிக்கையாளரை வேண்டுமென்றே கொலை செய்கின்றானோ அவனது கூலி நரகமாகும். அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான். அவன் மீது அல்லாஹ் கோபம் கொண்டான். மேலும் அவனை சபித்து விட்டான். அவனுக்கு கடும் வேதனையும் தயார்படுத்தி விட்டான். இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் சென்றால் எதிரி யார் என்பதை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு சலாம் கூறுபவரிடம் இவ்வுலக வாழ்வின் செல்வத்தை அடைவதற்காக நீ இறை நம்பிக்கையாளன் இல்லை என்று கூறி தாக்கிவிடாதீர்கள். அல்லாஹ்விடம் ஏராளமான வெற்றி பொருட்கள் உள்ளன. இதற்கு முன்னர் நீங்களும் இந்நிலையில்தான் இருந்தீர்கள். உங்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்தவன். எனவே தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் செய்வதை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். இறை நம்பிக்கையாளர்களில் எவ்வித தடங்களும் இன்றி போருக்கு செல்லாது ஊரில் தங்கியிருப்போரும் தமது செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவோரும் சமமாக மாட்டார்கள். ஊரில் தங்கியிருப்போரை விட தமது செல்வங்களாலும் உயிர்களாலும் போரிடுவோரை பாதியால் அல்லாஹ் சிறப்பித்துள்ளான். இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நல்லதையே வாக்களித்துள்ளான். எனினும் ஊரில் தங்கியிருப்போரை விட போரிடுவோரை மகத்தான கூலியால் அல்லாஹ் சிறப்பித்துள்ளான். தன்னிடம் உள்ள பதவி, மன்னிப்பு, கருணை ஆகியவற்றாலும் சிறப்பித்துள்ளான். அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவனாகவும் நிகரில்லா அன்பாளனாகவும் இருக்கின்றான். தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டோரின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது நீங்கள் எந்நிலையில் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள். நாங்கள் பூமியில் பலவீனமாக்கப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அல்லாஹ்வின் பூமி விரிந்து பறந்ததாக இல்லையா? அதில் நீங்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கலாமல்லவா என்று வானவர்கள் கேட்பார்கள். இத்தகையோரின் தங்குமிடம் நரகமாகும். சேருமிடத்தில் அது கெட்டது. ஆனால் ஆண்களிலும் பெண்களிலும் சிறுவர்களிலும் பலகீனமானவர்களை தவிர, ஏனெனில் இவர்கள் எவ்வித உபாயமும் செய்யாதவர்கள், வெளியேற செல்ல வழியும் அறியாதவர்கள். அத்தகையோரை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஏனெனில் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பனாகவும் பிழை பொறுப்பவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்வோர் பூமியில் ஏராளமான தங்குமிடங்களையும் வசதிகளையும் பெற்றுக்கொள்வார்.
அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நோக்கி ஹிஜ்ரத் செய்தவராக தமது வீடுகளிலிருந்து புறப்பட்டு பின்னர் வழியிலேயே யாருக்கும் மரணம் வந்தடைந்து விட்டதோ அவருக்குரிய கூலி அல்லாஹ்விடம் உறுதியாகி விட்டது. அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் நிகரில்லா அன்பாளனாகவும் இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்தஹு.